Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். நம்ம ஜெபித்து ஆரம்பிக்கலாம். அன்பு மிரக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறதான விதங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வார்த்தைகளை சகலவித ஜாக்கிரதையுடனும் கவனத்துடனும் படிக்கிறவர்களாகவும் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் உம்முடைய வார்த்தை உணர்த்துகிற காரியங்களுக்கு விட்டு கொடுக்கிறவர்களாகவும் எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க முடியாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான கவனக்குறைவுகள், சிந்தையில் காணப்படுகிறதான எண்ணங்கள், சிதறடிக்கிறதான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்கிறது. அதன்படி வல்லமையும் ஜீவனும் உள்ள உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக நுழைந்து எங்கள் சிந்தைகளை, எண்ணங்களை, இருதயத்தை, எங்களுடைய இருதயத்தின் அறைகளை ஆராய்ந்து பார்த்து நிதானித்து பகுத்தறிந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நாங்கள் வசனத்தில் வாசிக்கிறோம். அதன்படி பரிசுத்தமுள்ள உம்முடைய வார்த்தை எங்களுடைய ஆத்துமாவை சுத்திகரிக்கட்டும். இந்த நாட்களிலே நாங்கள் இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உம்முடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கிறவர்களாய், இன்னும் அதிகமாய் உம்முடைய சித்தத்தை செய்ய வாஞ்சை உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும். நீரே மகிமை அடையும். துதியான மகிமையில உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையில நலமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, இந்த நாளில் நம்ம தொடர்ச்சியாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானம் செய்வது, ஹவு டு இன்டர்பிரட் த பைபிள், கர்த்தருடைய வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி அதை வியாக்கியானம் பண்ணுவது என்கிறதான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நாம் பார்த்தது பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிச்சம் ஊட்டுதல். அந்த வியாக்கியானத்திற்கு இன்னொரு சரியான பதம் அப்படின்னா வெளிச்சம் ஊட்டுதல்னு சொன்னேன் இல்லைங்களா? இலுமினேஷன். அதாவது இருளாக இருக்கிற காரியத்தில் வெளிச்சத்தை கொடுத்து அந்த வெளிச்சத்தில் நம்மளை நடக்க வைக்கிறார். அந்த வெளிச்சத்திற்கு, அந்த பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சத்திற்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதை தான் நம்ம கடைசியாக வாசித்து நம்ம முடித்தோம் போன செஷனில். யோவான் 1:2 வாசித்தோம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ போன வாரம் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் நான் கொடுக்கல. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்கும்படி உங்களிடத்தில் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள், ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாட்களிலே நம்ம அந்த அபிஷேகத்திற்காக, பரிசுத்த ஆவியனுடைய நிறைவின் அபிஷேகத்திற்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் அதாவது இந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, பென்டிகாஸ்டல் மூமெண்ட் வந்த அந்த நாட்களில், அதாவது ப்ரோட்டஸ்டன்ஸ் சர்ச் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது பைபிள் காலேஜில் தான் டீச் பண்ணுவோம். பட் நான் சுருக்கமாக அதனுடைய ஒரு அவுட்லைனை சொல்கிறேனே. அப்போஸ்தலர்கள் காலத்திலேருந்து அப்படியே நம்மளுடைய சபை வளர்ந்தது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு காலத்துலையும் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் வந்தது. அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டீன் வந்தார் அப்படின்ற ஒரு மன்னர். அந்த கான்ஸ்டன்டீன் மன்னர் என்ன பண்ணார்னா, அவர் தான் கத்தோலிக்கத்தை, அதாவது விக்கிரக சொரூப வணக்கத்தை கிறிஸ்தவத்திற்குள்ளாக கொண்டு வந்தவர் கான்ஸ்டன்டீன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து அப்படியே அந்த ரோமர்களுடைய அந்த ஃபார்மேட்லேயே வந்துட்டு இருந்தது. அப்போது மார்ட்டின் லூதர் என்கிறவர் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் 5 முக்கியமான சத்தியங்களை, கோட்பாடுகளை வசனத்திலிருந்து எடுத்து அவர் என்ன பண்ணார்னா ப்ரொட்டஸ்ட், அதாவது
புரட்சி பண்ணி நான் வந்து கத்தோலிக்க, அதாவது ரோம கத்தோலிக்கர்கள் முறைமையின்படி இருக்கிறதான எந்த கிறிஸ்துவ காரியங்களையும் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம்னு சொல்லி அவர் புரட்சி பண்ணி வெளியே வந்தார். அதுக்கப்புறம் அந்த ப்ரொட்டஸ்டன்ஸ்லேருந்து வெளியே வந்து ப்ரொட்டஸ்டன்ஸாக வெளியே வந்தவங்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, அப்புறம் நிறைய லுத்தரன், இவங்க எல்லாமே அப்படி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவருடைய இன்னும் அந்த இன்டென்சிட்டி, அவருடைய ஆழத்தை அறிந்தவங்க, அவங்கெல்லாம் இன்னொரு குரூப்பாக அவங்க பென்டிகாஸ்டல்ஸ் அப்படின்னு மாறினாங்க. சரி, இப்போது ஆண்டவருடைய இன்டென்ஷன் வந்து, தேவனுடைய நோக்கம் வந்து இப்படி எல்லாரும் பிரிஞ்சிருக்கணுன்றது கர்த்தருடைய சித்தம் இல்லவே இல்லை. எல்லாருமே கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நிறைய நேரங்களில் நிறைய ஊழியக்காரர்கள் நான் பெந்தேகோஸ்தே ஊழியக்காரன்னு சொல்கிறதுல பெருமையாக இருப்பாங்க. ஒரு சிலர் நான் கத்தோலிக்கன்னு சொல்கிறதுல பெருமையாக இருப்பாங்க. ஒரு சிலர் நான் சிஎஸ்ஐ ப்ரீஸ்ட், நான் ஃபாதர் நான் அப்படின்னு சொல்கிறதுல பெருமையாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு இதில் எதுலேயுமே பெருமை இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலும் அவருடைய வார்த்தையை நம்ம கை கழுகிறோம் என்பதிலும் தான் நமக்கு ஒரு அதுவும் பெருமை கிடையாது, அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம நினச்சிக்கொள்ளணும். சரிங்களா? ஸோ இதுதான் சரியான ஒரு புரிதலாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பென்டிகாஸ்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் சர்ச்சில் இந்த மேபி ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் நம்ம இந்த சர்ச் ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று சம்பவம். அது நம்ம பைபிளில் கிடையாது. நம்மளுடைய வரலாற்று இதிலேருந்து நம்ம படித்தோம்னா ஒரு அவுட்லைன் மாதிரி மேபி ஒரு செஷன் நம்ம அதை பற்றி எடுக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய சபையினுடைய வளர்ச்சி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது இந்த மாதிரி இந்த பென்டிகாஸ்டல்ஸ் வந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது ரொம்ப அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ இந்த முக்கியத்துவப்படுத்தப்பட்ட காலத்தில் ஒரு பயஸ்ட், அதாவது ஒரு நடுநிலையாக இல்லாமல் நிறைய நேரங்களில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆவியானுடைய அபிஷேகம்ன்றது ஒரு எமோஷ்னலான, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஆவியில் நிரம்புறது தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அனாயிண்டிங் அப்படின்வாங்க. ஒரு சில சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த சபையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மியூசிக்கு, நல்லா ஃபாஸ்டான சாங்ஸ் போட்டு வேகமாக பாட்டு பாடுவாங்க. ஒரு பாட்டு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பாட்டில் வந்து ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வதியும் என் நேசக்கர்த்தரே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த வசனத்தை, இந்த அடியை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அதே அடியை பாடிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாட 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 என்ன ஆகும்னா டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உடனே கைத்தட்டு இருந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கைத்தட்டுறவங்களும் நல்லா இன்னும் வேகமாக கைத்தட்டுவாங்க. உடனே ஒரு குறிப்பிட்ட நிலை தாண்டின உடனே என்ன ஆகிடுவாங்கன்னா லைட்டாக பரவசப்பட்டுருவாங்க. அப்புறம் டப்ப டப்பான்னு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ப்ரேயர் செஷன் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க, அப்பா இன்றைக்கி அபிஷேகம் பயங்கரமாக இருந்ததுங்க அப்படின்வாங்க. எந்த அபிஷேகம்? அப்போது மியூசிக் வேகமாக போட்டு கையை தட்டினா அது பேர் அபிஷேகம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு புரிதல் இன்றைக்கி சபை மக்களுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி பெரும்பான்மையான பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறவங்களுக்கு 95% இப்படி வேகமான ஒரு மியூசிக்கு, நல்லா ராகமான ஒரு பாட்டு, நல்லா டெம்போ அதிகமாக இருக்குது, அதாவது வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பாடல், நல்லா ஆவியானவரை குறித்த ஒரு பாடல், ஏதாவது இந்த மாதிரி பாடலை பாடி அவங்களுக்கு பண்ணாதான் அபிஷேகம்னு சொல்லுவாங்க. ஸோ அபிஷேகத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? வேகமாக பாட்டு பாடுறதுக்கும் மியூசிக் வாசிக்கிறதுக்கும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறதுக்கும் அபிஷேகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ அபிஷேகம்னா என்னது? ஸோ பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம்னாலே ரொம்ப லிட்ரல் சென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஊற்றப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது வார்ப்பிக்கப்படுதல், அதுதான் அபிஷேகம்னா அதுதான் வார்ப்பித்தல். வார்ப்பித்தல்னா என்னது? அதாவது ஒருத்தங்களை வந்து ஒரு விஷயத்தினால போட்டு கவர் பண்ணுறது, அதுதான் வார்ப்பித்தல். இப்போ இந்த அபிஷேகம்ன்ற வார்த்தை வெறுமனே நம்ம கிறிஸ்தவங்க மாத்திரம் கிடையாது, நிறைய இப்போ இந்துக்கள் கூட பயன்படுத்துவாங்க. விக்கிரகங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், இந்த மாதிரி அபிஷேகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சொரூபத்தின் மேலே, அந்த விக்கிரகத்தின் மேலே பாலை ஊற்றுவாங்க, நெய்யை ஊற்றுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா பேசிக்கலாக அதுதான் அர்த்தம், ஊற்றப்படுதல். ஸோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒருத்தங்க மேலே, அது நான் ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்ட்வெல்லிங் இன்ஃபில்லிங்னு சொல்லி பேசினேன். இன்ட்வெல்லிங்னா ஆவியானவர் உள்ளே இருக்கிறது, இன்ஃபில்லிங்னா உங்கள் மேலே வந்து அமர்றது.
ஸோ இந்த மேலே வந்து அமர்றது வெறுமனே பாட்டு பாடும்போது, வேகமாக பாட்டு பாடும்போது மாத்திரம் கிடையாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்போல்லாம் நம்ம கீழ்ப்படுகிறோமோ, எப்போல்லாம் நம்ம ஆவியானவருடைய நடத்திப்புக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குறோமோ, அப்போ எல்லாமே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம மேலே அமருவதற்கு ஆயத்தத்தோடு இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒவ்வொரு நாளுக்கும் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இப்போ ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே புது கிருபைகளை தாங்கன்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை தரார். இப்போ இந்த அபிஷேகம் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து நம்ம தேவனுக்காக கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும், தேவ ராஜ்யத்திற்காக உழைக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதில் ரொம்ப பிரதானமானது என்ன அப்படின்னா, நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறது, சகலவற்றையும் அறிந்து கொள்வதற்காக, டு காம்ப்ரிஹெண்ட் த இன்காம்ப்ரிஹென்சிபிள் திங்ஸ் ஆஃப் காட். புரிந்து கொள்ள முடியாத, அதாவது மனிதனால கிரகிக்க முடியாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய அபிஷேகத்தினாலே மனிதன் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு அவனுக்கு கொடுக்கிறார். இது ஒரு அபிஷேகத்தினுடைய ஒரு பிரதானமான ஒரு வேலை. புரியுதுங்களா? அப்போது அனாயிண்டிங்கிறது வெறுமனே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடியில் இருக்கிறவங்க, மற்ற பென்டிகாஸ்டல் பீப்புள், மற்ற உங்கள் சபையில் இருக்கிறதான இந்த மாதிரி தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. சரிங்களா? அப்போ அபிஷேகம் அது வந்து உணர்ச்சி வசப்படுதல், வேகமாக கைத்தட்டுறது, குதிக்கிறது, அந்நிய பாஷையில் சத்தமாக பேசுறது, நம்ம அந்நிய பாஷையில் நிரம்பி ஜபிக்கிறத தப்பே கிடையாது. சரிங்களா? ஆனால் இது வந்து அபிஷேகம்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து இது வந்து உணர்ச்சி வசப்படுதல். அதே மாதிரி அது ஒரு சிலருக்கு மேபி அது இருக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம எல்லாரும் சர்ச்சில் இப்படி பண்ணணும், அது பண்ணாதான் அபிஷேகம் அப்படின்றது ஒரு தவறான ஒரு காரியம். அப்படி நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அபிஷேகம்ன்றது நம்மளை வந்து கண்ட்ரோலை மீறி, பக்கத்தில் யார், நான் சொன்னேன் இல்லைங்களா, பக்கத்தில் யார் இருக்காங்க இடிச்சு தள்ளிட்டு டமால் டிமில்னு விழுந்து இந்த மாதிரிலாம் அபிஷேகன்ற பேரில் பண்ணுறவங்களாம் நம்ம பார்க்குறோம். இது வந்து சுத்த பொய், அது மாயை. சரிங்களா? அவங்களுடைய ஆவியை ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணணும். அது பரிசுத்த ஆவியா இல்லை வேறு ஏதாவது ஆவியான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனால் அபிஷேகம்ன்றது நம்ம எப்பயுமே இந்த மியூசிக், அப்புறம் வர்ஷிப், அப்புறம் சாங்ஸ், வேகமாக போகிறது, இதை வச்சு அபிஷேகத்தை ஒரு நாளும் நம்ம சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ அபிஷேகன்றது என்னது? என் மேலே ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரண காரியத்தை செய்யும்படி எனக்கு கொடுக்கப்படுகிற ஒரு திறன், ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல்னு வச்சுப்போம். இப்போ இது எதுக்காக கொடுக்குறாரு? ஒன்று, நான் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, அடுத்ததாக அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் நான் அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வாசிக்கிற இந்த வசனத்தின்படி அவரை பற்றி அறிந்து கொள்வதற்கு. அப்போது இந்த அபிஷேகம் பிரதானமாக நமக்கு கர்த்தருடைய அந்த காரியங்கள், அவருடைய ஆழங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கறதாக இருக்கிறது. இதுதான் நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2:27. இதோட தான் நான் போன செஷனில் முடித்தேன். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அப்போ பைபிள் ஸ்டடிலாம் வர வேண்டியதில்லை இல்லையா அப்படின்றதெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அதுக்காக, அதாவது என்ன சொல்கிறது, டெஸ்பரேஷன் இருக்கக்கூடாது உங்களுக்கு. எனக்கு பைபிள் ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லாமல், நம்ம ஆவியனுடைய உதவியோட, அந்த அபிஷேகத்தோட, அவருடைய அந்த இன்ஃபில்லிங் மேலே, அவர் நம்ம மேலே வந்து அமர்கிற அந்த அனுபவத்தை நம்ம ஃபஸ்ட்டு பெற்றுக்கொள்ளணும். அது ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அதனால தான் கொஞ்ச நேரம்னாச்சும் தினந்தோறும் நம்ம பண்ணுற தினசரி ஜபத்தில் கொஞ்ச நேரம்னாச்சும் நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். ப்ரேயிங் இன் தி ஸ்பிரிட். ஏற்கனவே நம்ம 100 days 2 வருஷமாக பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தில் அதை 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணோம். ஏன்னா ஒரேடியாக 100 days நிறைய பேரால் பங்கு கொள்ள முடியல. ஸோ ப்ராபப்ளி வி ஆர் திங்கிங் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங் இட் டு 2 halves, ஒரு 50 days இந்த வருடத்தில் பண்ணலாம் என்று சொல்லி திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் நான் சீக்கிரமாக சொல்கிறேன். ஆனால் இந்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சோல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆத்துமா, அதை வந்து நம்ம அலைன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரோம். எதுக்காகனா, அன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தர வேண்டிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியாக்கி கொள்கிறோம். அப்போது நம்ம அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம அலைன்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறோம். புரியுதுங்களா? அதனால தான் தினசரி ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். என்றைக்கோ
இல்லை ஏதோ பாட்டு வேகமாக பாடினா, இல்லை சர்ச்சில் ஒர்ஷிப் பாட்டுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒர்ஷிப் சூப்பராக இருந்துச்சு, அப்போ மாத்திரம் அபிஷேகம். அந்நிய பாஷையில் பேசுகிறது இல்லை. தினந்தோறும் அந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறதான அந்த பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அது நமக்குள்ளாக கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கான ஒரு வாஞ்சையை நமக்கு ஏற்படுத்துகிறது. பாருங்கள், அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஸோ அப்போ அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலவற்றையும்னா என்ன அர்த்தம்னா, தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்குது, கர்த்தருடைய வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்குது, அதை நாம் நிறைவாக தேவ சமூகத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்போ? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நம்ம மேலே வந்து ஊற்றப்படும் பொழுது. எப்போ ஊற்றப்படுகிறது? நம்ம அதற்கு ஆயத்தத்தோடு காத்திருக்கும் பொழுது. எப்படி ஆயத்தத்தோடு காத்திருக்கிறோம்? ஆவியில் நிரம்பி கொஞ்ச நேரம்னாச்சும் தினந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு ப்ரேயர் டைமில் கொஞ்ச நேரம்னாச்சும் நம்ம, இப்போ உதாரணத்துக்கு நான் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அட்லீஸ்ட் அதில் ஒரு 15 to 20 மினிட்ஸ்னாச்சும், 15லேருந்து 20 நிமிடம்னாச்சும் குறைஞ்சது ஆவியில் நிரம்பி ஜெபிக்க நான் பழகணும். ஒருவேளை எனக்கு அந்த அபிஷேகம் இன்னும் கிடைக்கல, அந்த நாவின் கட்டுகள் இன்னும் அவிழ்க்கப்படலைன்னா, நம்ம அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. சரிங்களா? ஆவியானவரே, என்னுடைய நாவின் கட்டுக்களை அவிழ்த்து விடுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் வெளியே கொண்டு வரோம். வெளியிலேருந்து உள்ளே எதுவும் போகிறது இல்லை. ஆவியானவர் உள்ளே தான் இருக்கிறார். நமக்குள்ளேருந்து அவர் என்ன பண்ணுறாருங்க? நம்முடைய நாவின் கட்டுகளை அவிழ்க்கப்பட்டு நம் நாவின் வழியாக அவர் என்ன பண்ணுறாரு? தேவனுடைய வார்த்தைகளை, ரகசியங்களை அவர் பேசுகிறாரு. அது பேசும்போது என்ன நடக்குது? நம்முடைய 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 ஆத்துமா இல்லைங்களா, அது வந்து எடிஃபைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு உற்சாகம் அடைகிறது, கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி புதிதாக்கப்படுகிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி அலைன்மெண்ட்குள்ளே வரும். சரியா? ஸோ அப்போ இந்த அனாயிண்டிங்கை, ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனாயிண்டிங், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நம்ம எல்லாருமே பிரதானப்படுத்த வேண்டியது மிகவும் 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 அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதனால தான் போன வாரத்தில் அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். இப்போது நம்ம 2 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பாருங்கள், 2 ஃபோட்டோ நான் போட்டிருக்கிறேன். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணுறதுல 2 முக்கிய விஷயம் இருக்குது. ஒன்று, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான ஆவிக்குரிய உறவு, அதாவது த ரைட் கனெக்டிவிட்டி வித் காட். தேவனோடு இருக்கக்கூடிய சரியான தொடர்பு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். அடுத்ததாக நம்ம வியாக்கியானம் பண்ணுகிறதான அந்த முறைமைகள், அதாவது நியமனங்கள், ரூல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ரூல்ஸை நம்ம கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஆவியானவரோட உறவில் இல்லாமல், தேவனோட அந்த நெருக்கமான உறவில் இல்லாமல் வெறும் ரூல்ஸை வச்சு தியாலஜிக்கலாக இன்டர்பிரேட் பண்ணும்போது அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே மாதிரி கீழே இருக்கிற நியமனங்களை விட்டுருங்க. ஆவியில் நான் நல்லா முழுசுமாக நிரம்பி இருக்கிறேன், அதனால் வந்து எனக்கு எந்த ரூல்ஸும் தேவையில்லை, ஆவியானவங்க எல்லாம் கற்றுத்தருவார், இப்படி நிறைய பாஸ்டர்ஸை நான் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி இருக்கும் போதும் பயங்கரமான ஒரு மிஸ்டேக் நம்ம செய்கிறோம். கிரேவ் மிஸ்டேக்னு சொல்லுவோம். பயங்கரம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடுமையான ஒரு தவறு நம்ம செய்கிறோம். ஏன்னா வியாக்கியானத்தில் ஒரு சில அட்லீஸ்ட் பேசிக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். எனக்கு வேடிக்கையான ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு பைபிள் காலேஜில் கொஞ்ச நாள் நான் டீச் பண்ணியிருந்தேன். நான் படித்த பைபிள் காலேஜ்லேயே என்னை டீச் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. ரெகுலராக இல்லை, ஃப்ரீலான்ஸாக டீச் பண்ண கூப்பிட்ருந்தாங்க. ஸோ பெங்களூருக்கு ஒரு குறிப்பிட்ட பைபிள் காலேஜில் டீச் பண்ண போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்போ அங்கே நிறைய ஊழியக்காரர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஊழியக்காரங்களுக்கு டீச் பண்ணுறது தான் அது. இப்போது அந்த செஷனில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் அங்கே தங்கி அங்கே அந்த கிளாஸஸ்லாம் எடுத்தோமா. அப்போது அங்கே வந்திருந்ததான ஒருத்தர், அவர் கன்னடிகா, அவர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். ஸோ நான் இங்கிலீஷில் தான் மீடியம் ஆஃப் லாங்குவேஜாக இருந்தது. ஸோ இங்கிலீஷில் டீச் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு குறிப்பிட்ட இது பொண்ணு என் கூட வந்ததானே இன்னொரு ஒரு ப்ரொஃபஸர், அவர் வந்து டீச் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு பாஸ்டர் தான், பட் பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறவர். அவரும் டீச் பண்ணிட்டு இருந்தார். டீச் பண்ணோன்னா இந்த மாதிரி ரூல்ஸு இன்டர்பிரிட்டேஷன் பற்றிலாம் அவர் டீச் பண்ணும்போது அங்கே இருந்ததான அந்த ஒரு பாஸ்டர் ஒருத்தர், அந்த கன்னடிகா பாஸ்டர் என்ன பண்ணார்னா, எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரது எனக்கு புரியல, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னாரு. அப்போது இந்த பாஸ்டர் வந்து, எப்படிங்க அது, ஏன் இப்படி சொல்கிறீங்க, புரியலன்னா அது புரிஞ்சிக்கிற விதத்தை தானே கேட்கணும், புரியலன்னு சொல்லிவிட்டு இதை தேவையில்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பேச,
அவரு இல்ல எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ம். ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் இருந்தா போதும். வேற எத பத்தியும் நானு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆவியானவர் எனக்கு எல்லாவற்றையும் தெளிவா வழிநடத்துவாரு. நான் அதான் படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ஆர்கியுமென்ட் ஆயி கிளாஸுக்கு பதிலா அங்க கிட்டத்தட்ட ஆர்கியுமென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர அமைதலாக்கி, அவருக்கு புரிய வச்சு, அப்படி இருந்தாலும் ஒரு வயசானவர் அவரு. ரொம்ப என்னோட அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு எப்படியும் ஒரு 60 வயசு இருக்கும். ஸோ அவரால அத புரிந்து கொள்ள முடியல. மேபி அவருடைய பழக்கவழக்கமா என்னன்னு தெரியல. பட் சம்ஹவ் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நெறைய பேரு ஃபர்ஸ்ட் பார்ட்ட கரெக்ட்டா செய்வாங்க. ஆவியானவர் இருந்துட்டா போதுங்க. வேற எதுவுமே வேண்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, அடிப்படையா நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள், புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில புரிதல்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்கள், கற்று கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு இருந்தாலும் கத்துக்கிறது இல்ல. ஏன்னா சோம்பேறித்தனம். இதுனா வந்து நல்லா உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டு, அப்படியே வந்துட்டு ஆவியானவர் பேசினாருன்னு அடிச்சு விடலாம். என்னன்னாலும் சொல்லிட்டே இருக்கலாம். நெறைய பேரு இன்னைக்கு ரெவலேஷன்ற பேர்ல, வெளிப்பாடுன்ற பேர்ல, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவாங்க. ஆவியானவர் வெளிப்படுத்தினார், ஆவியானவர் எனக்கு அத பண்ணார், இத பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்ன்னு சொல்லிட்டு, இஷ்டத்திற்கு ரெவலேஷன்ற பேர்ல பயங்கரமா மக்கள் பேசிக் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா, நம்போ நியமனங்கள், அதாவது வியாக்கியானம் செய்கிறதான நியமனங்கள நம்ம புரிந்து கொள்ளலன்னு சொல்லி சொன்னா, நம்ம ஆவியானவர் பேசுறாருன்ற போர்வையில நெறைய தேவையில்லாத கள்ள உபதேசங்கள், ஹெரசின்னு சொல்லுவோம். கள்ள உபதேசங்கள நம்ம பேசுறவங்களா ஆயிடும். நம்ம ஒரு நாளும் அந்த சிக்கலான பாதைக்குள்ள நம்ம போயிடவே கூடாது. சரிங்களா? நம்ம பெருசா டீட்டெயில்டா பைபிள் காலேஜ் படிக்கிற அளவுக்குலாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அடிப்படையான ஒரு சில காரியங்கள நம்ம பின்பற்ற வேண்டும். சரிங்களா? ஸோ, அதனால நம்ப சரியா அந்த ஸ்டடி டைம் அதுக்கு தான் பைபிள் ஸ்டடிய நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவதற்கான காரணம் அதுதான். பைபிள வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும். பைபிள ஸ்டடி பண்றதுக்கு ஒரு டைம் வச்சுக்கணும். சரிங்களா? 2ம் வேற வேற டைம். பைபிள் வாசிக்கிறபோது என்ன பண்ண மாட்டோம்னா, உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுலாம் படிக்க மாட்டோம். அப்படியே பைபிள் வைப்போம், வாசிச்சுட்டே இருப்போம். ஆவியானவர் நம்மகிட்ட அதுலேருந்து பேசுவார். ஆனா பைபிள் ஸ்டடின்னும்போது, பொறுமையா உட்காந்து ஒரு நோட் எடுத்து வச்சு, ஒரு பேனா வச்சு, பக்கத்துல ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, இப்படி பொறுமையா உட்காந்து படிக்க வேண்டிய இது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு வேலை. பைபிள் ரீடிங் ஈஸியா யார் வேணா பண்ணலாம். எங்க உட்காந்து நீங்க பஸ்ஸில போயிட்டே பண்ணலாம், ஆஃபீஸ்ல உட்காந்து பண்ணலாம், நீங்க என்ன வேணா பண்ணலாம். பைபிள் ரீடிங் எப்ப வேணா பண்ணலாம். ஆடியோ பைபிள் கூட போட்டு நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். ஆனா பைபிள் ஸ்டடியிங் அப்படி கிடையாது. அதனால தான் நெறைய பேர் இப்ப பாருங்க நம்போ பைபிள் ஸ்டடி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்கும் போதெல்லாம் 25 பேர், 30 பேர்லாம் இருந்தாங்க. இப்ப பாருங்க 15 பேர் தான் இருக்காங்க. அது என்னவோ தெரியல. நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஆர்வமா இருப்பாங்க. பைபிள் ஸ்டடி சூப்பர் ஆச்சா போச்சான்னுவாங்க. ஆனா அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டடின்னு வரும்போது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும், அந்த என்ன சொல்றது? அந்த கவனத்தோட இந்த காரியத்த நம்ம தொடர்ச்சியா செய்யணும் அப்படின்ற அந்த முனைப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த விஷயம் வந்து மக்களுக்கு வந்து வரமாட்டேன்து. அவங்கள பொறுத்தவரைக்கும் நல்லா பாட்டு பாடுறது, வொர்ஷிப் எடுக்கிறது, வொர்ஷிப்ல கலந்து கொள்றது, மெசேஜ் கேட்கறது இவ்வளோ தான். ஆனா அவங்களுடைய பார்ட்ல ஒரு செயல், அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிளா இவங்க ஒரு முயற்சி ஒரு 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 செயலை செய்யணும் அப்படின்னும்போது, மக்கள் என்ன ஆயிடுறாங்க தெரியுங்களா? அப்படியே கொஞ்சம் பேக் அடிச்சிடுறாங்க. இதனால தான் நம்பளால தேவனை அறிகிற அறிவுல வளர முடியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா பைபிள் ஸ்டடின்றது ரொம்ப ரொம்ப நம்ப நேரத்த செலவழித்து, தியாகமா, பொறுப்புள்ளவங்களா இத செய்ய வேண்டிய ஒரு காரியம். யாரோ ஒருத்தங்க படிச்சுட்டு நமக்கு டீச் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். லட்டு சாப்பிடுற மாரி இருக்கும். ஆனா, இது வந்து நம்பளே பூந்தி செஞ்சு, நம்பளே மிக்ஸ் பண்ணி, நம்பளே லட்டு செய்றா அப்படி கஷ்டமா இருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தர் லட்டு செஞ்சு குடுத்தா என்ன பண்ணிடுவோம்? டபக்குன்னு எடுத்து வாயில போட்டுருவோம் இல்லையா? ஸோ அந்த கத தான் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளயும் வந்துருச்சு. ஸோ பீப்பிள் ஆர் அம் நாட் ஃப்ளெக்சிபிள் ஆஸ் த வே தே ஷுட் பி. அவர்கள் அந்த விட்டுக் குடுக்கிற மனப்பக்குவத்தோட, கற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தோட இன்றைக்கு மக்கள் இல்லாததுனால, கர்த்தருடைய வார்த்தை குறித்ததான அறிவு வெறும் ஊழியக்காரங்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இப்ப ஊழியக்காரன் மட்டும் எப்படி பேசுறாரு? இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் என்ன சும்மா அப்படியே பைபிள் வாசிச்சுட்டு வந்துட்டு அப்படியே பேசுறேன். நான் உட்காந்து, நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம். அப்பன்னா எனக்கு நான் 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 மட்டும் நேரத்த செலவழிக்கணும். மற்றவங்க இந்த வார்த்தைய கேட்கிறவங்கலாம் நேரத்த செலவழிக்காம இருக்கணும் அப்படின்னா, வெறுமனே நான் மட்டும் தான் வாழ்நாள் ஃபுல்லா பைபிள் ஸ்டடி எடுத்துட்டே இருப்பேன்.
அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்கு எப்படி போதிக்கிற காரியங்களை நீங்கள் எப்படி தனிப்பட்ட விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போது தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தரும் ஆவியானுடைய அபிஷேகத்தினாலும் ஆவியானுடைய இந்த வெளிச்சம் மூட்டுதல் இலுமினேஷனாலும் நம்ம ஒவ்வொருத்தருமே நிரப்பப்பட வேண்டியது அவசியம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னது? படிக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு டைம் எடுத்து கொஞ்சம் நம்ம அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனமான ஒரு வேலையாக நம்ம அதை புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அதே மாதிரி அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸோடைய அவுட்லைனை நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதை ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம பரிசுத்த வேதாகமத்தை வியாக்கியானம் செய்ய பின்பற்ற வேண்டிய ஆவிக்குரிய நியமனங்கள், நியதிகள், இதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எழுதிக்கோங்க. பரிசுத்த வேதாகமத்தை வியாக்கியானம் செய்ய பின்பற்ற வேண்டிய ஆவிக்குரிய நியதிகள் நம்ம எப்படி பின்பற்றணும்? சரி, முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஏற்கனவே கவனிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் பரிசுத்த மனிதர்களை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னால், பரிசுத்த வேதாகமத்தை எழுதினார். கர்த்தருடைய ஆவியானவர் உடைய ஆற்றல் மூலமாக, அவர்களுடைய இலுமினேஷன் மூலமாக, அந்த வெளிச்சமூட்டுதல் மூலமாக மனிதர்கள் எழுதினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போது அதே மாதிரி அதே ஆவியானவர் இப்போ எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை இப்போது நம்ம புரிந்து கொள்ளும்படி நம்ம கூட இருந்து என்ன பண்ணுறாரு? நமக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதற்கான நேரத்தை நம்ம செலவழிக்கிறது இல்லை. வேறு யாரோ நேரம் செலவழித்து பண்ணாங்கன்னா அதை கேட்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம தனிப்பட்ட விதத்தில் அதை செய்கிறதுக்கு நமக்கு வந்து நேரம் போதாமல் இருக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ நிறைய நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய என்ன சொல்கிறது, இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கவனக்குறைவு, பொறுப்பற்ற தன்மை, இதனால கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளாமையே இருக்கிறோம். காரணம் என்ன? நம்ம அதற்காக நம்ம பொறுப்பானவர்களை நம்ம மாறல. ஸோ கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார்னா நீங்கள் அதில் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். சரி, இப்போது முதலாவது இந்த ஜெபம். எப்பயுமே வியாக்கியானம் பண்ணுறது, ஒரு வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக நம்ம இருக்கணும். ப்ரேயர் இல்லாமல் நம்ம கர்த்தருடைய வசனத்தை வியாக்கியானம் பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு இன்டர்பிரட் அ போர்ஷன் ஆஃப் த ஸ்கிரிப்சர் இஃப் யூ ஆர் நாட் அ ப்ரேயிங் பர்சன். ஜெபிக்கிற ஒரு மனிதர்களாக நீங்கள் இல்லாவிட்டால் கர்த்தருடைய வசனத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்டர்பிரட் பண்ண முடியாது, வியாக்கியானம் செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? நம்மள ஆவியானவர் நிரப்புறாரு. அஃப்கோர்ஸ் அது ஒரு காரியம். அடுத்ததா ரொம்ப முக்கியமானதா நமக்குள்ள ஒரு தாழ்மை வருது, ஒரு ஹம்பிள்னஸ் உருவாகுது. ஜெபிக்காம நம்ம செய்கிற எந்த இன்டர்பிரட்டேஷனுமே அது நமக்குள்ள ஒரு மேட்டிமையையும் ஒரு பெருமையும் உண்டு பண்ணும். அது ஒரு நாளும் அங்கே தேவன் மகிமை அடைய மாட்டார். அங்கே எனக்குள்ள இருக்கிறதான அந்த அறிவு, என் மூளையில் இருக்கிறதான அறிவு, இந்த அறிவு தான் ரொம்ப மேன்மையானதாக பேசப்படும். அந்த மனுஷனுக்கு எவ்வளோ அறிவியா அப்படின்ற மாதிரி. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களில் சொல்கிறாரு, நான் வந்து மேன்மை பாராட்டுறது எதை பற்றி நான் என்னுடைய அறிவை பற்றி மேன்மை பாராட்ட மாட்டேன், நான் சிலுவையை பற்றி தான் மேன்மை பாராட்டுவேன். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ஆனால் நமக்கு தேவபலனாக இருக்கிறது. இந்த மாதிரி இவருடைய இந்த வேர்டிங்ஸ், இந்த வார்த்தைகள்லாம் கவனித்து பாருங்களேன். அவர் அவ்வளோ அறிந்திருந்த ஒரு தேவ மனுஷனாக இருந்தாலும், அதாவது அவரை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஆழமான ஒரு அப்போஸ்தல ஊழியம் செய்தவங்க யாருமே இருந்திருக்க முடியாது. அந்த மாதிரி இருந்ததான அந்த மனுஷன் தன்னை மேன்மை பாராட்டாதபடிக்கு எப்பயுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹம்பிள்னஸ்குள்ளேயே அவர் தன்னை வைத்துக் கொள்வார். காரணம் என்ன? அவருடைய ஜெப வாழ்க்கை. சரிங்களா? ஸோ அப்போ ப்ரேயர் லைஃப் தான் நம்மளுடைய இன்டர்பிரட்டேஷன், அதாவது வியாக்கியானம் செய்கிறத வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக, அதாவது பிரயோஜனம் உள்ளதாக, ரொம்ப ஆசீர்வாதமானதாக, சரியானதாக மாற்றும். சரிங்களா?
அப்போது கர்த்தருடைய வெளிப்பாடு, ஏன்னா வசனமே கர்த்தருடைய வெளிப்பாடு. அப்போது நம்ம அவர் பேசுகிறத நம்ம புரிந்து கொள்ளணும்னா முதலாவது நாமும் அவரும் சரியான தொடர்பில் நம்ம இருக்கணும். ஸோ வித்தவுட் அ ப்ரேயர் லைஃப், ஒரு ஜப வாழ்க்கை இல்லாமல் வசனத்தை நம்ம வியாக்கியானம் செய்ய முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் ப்ரேயர் ஜப வாழ்க்கையை நம்ம ரொம்ப அதிகமாக பிரதானப்படுத்தணும். அடுத்தது பாருங்கள், அதில் தான் நான் போட்டிருக்கோம். சங்கீதம் 119:18, உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இது தாவீதோடைய ஜபம். இதுதான் நம்மளுடைய ப்ரேயரே, அதுதான். என் கண்களை திறங்க. ஸோ இப்போ நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போதும் அதுதான் நம்மளுடைய, இப்போ பைபிள் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் பொதுவாக பைபிள் ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் டங்ஸில் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆவியானவருக்கு நம்ம அனுமதி வழங்குகிறோம். எதுக்கு அனுமதி வழங்குகிறோம்? என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வியாக்கியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய முக்கியமான ஒரு ஜபமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும். சும்மா இந்த ஒரு லைன் என் கண்களை திறந்தருளும் ஆமேன் அப்படின்ட்டு பைபிள் படிக்கிறதுல, ஸ்பெண்ட் சம் டைம் இன் ப்ரேயர். ஜபத்தில் நம்ம நேரத்தை செலவழித்ததுக்கு அப்புறம் தான் பைபிள் ஸ்டடிக்குள்ளே நம்ம வரணும். எடுத்தோன்னே பைபிள் ஸ்டடிக்குள்ளே வரக்கூடாது. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு நியமனம். அடுத்ததா சுத்திகரிப்பு, கிளென்சிங், ஜெபித்தல் ஃபஸ்ட்டு. அடுத்ததா இருதயத்தை சுத்திகரிக்கிறது. நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் மறைந்திருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அவருடைய அபிஷேகத்தினாலே போதிக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. சரிங்களா? ஸோ அறிக்கை செய்யப்படாத பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்கள், தேவன் உணர்த்தியும் நம்மளால் விட முடியாத காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே மறைந்திருக்கும் என்று சொன்னால், அந்த காரியம் நம்மளை கர்த்தருடைய வசனத்தை வியாக்கியானம் செய்ய முடியாதபடிக்கு நமக்கு தடையாக நிற்கும். சரிங்களா? கர்த்தர் பேசுகிறத நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. நம்மளால் நிச்சயமாக கர்த்தருடைய அந்த வெளிப்பாடுகளை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. சரிங்களா? அப்போது அறிக்கை செய்யப்படாத பாவங்கள், அதை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்கள், 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம யாருமே நீதிமான்கள் அல்ல. கம்ப்ளீட்டாக நீதிமானாகவே நான் இருக்கிறேன்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாரும் பேச்சிலும் செயலிலும் சிந்தனையிலும் பல விதங்களிலே நம்ம அப்பப்போ நம்ம தவறிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த டைமில் நம்ம பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். பாவங்களை ஒவ்வொரு தடவையும் பாவ அறிக்கை ஜெபம் எல்லா நேரங்களிலும் நமக்கு இருக்கணும். பாவ அறிக்கை ஜெபம்ன்றது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசுகிறாருன்னா, பாவம் இல்லாமல் ஒரு சுத்த இருதயத்தோடு தான் நான் பைபிள் ஸ்டடியை நான் அப்ரோச் பண்ணணும். பாருங்கள், இந்த காரியத்தை நான் போட்டிருக்கேன், அதுதான் நான் போட்டிருக்கேன். But the righteousness Jesus requires of his disciples is not a superior list of standards or perfect lifestyle. ஸோ கர்த்தர் நீங்கள் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும், நீங்கள் இப்படி இருந்தால் தான் உங்ககிட்ட நான் பேசுவேன் அப்படின்றதுலாம் இல்லை. நீங்கள் தாழ்மை உள்ளவங்களா அவருக்கு விட்டு கொடுத்து அவர் அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ளாக அவர் ஏற்படுத்தும்படி நீங்கள் விட்டு கொடுக்கறத பொறுத்து தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை பெற்றவர்களாக, விசுவாசத்திலே நம்ம தேவனிடத்தில் சேருகிறவர்களாக, இந்த ரைச்சஸ்னஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். சரிங்களா? ஸோ நான் அதான் போட்டிருக்கேன். ரட்சிக்கப்படும் போது முதலாவது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆனாலும் இந்த பூமியில் தான் இருக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்டு அப்படியே பரலோகத்துக்கு நம்ம போயிடல. இப்போ பூமியில் இருக்கும்போது நம்ம மேலே வரக்கூடிய பாவத்தின் தாக்கங்கள், பாவ அழுக்கு நம்ம மேலே வந்துட்டே தான் இருக்குது. அப்போ தினந்தோறும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். இப்போ டெய்லிக்கும் இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி குளித்தது, நான் குளிக்காமையாக இருக்கிறேன். டெய்லிக்கும் என்ன பண்ணுறேன், நானும் குளிக்கிறேன். காரணம் என்ன? அன்றைக்கி என் மேலே வர்ற அழுக்கு, என்னுடைய சரீரத்திலேருந்து வருகிறதான அழுக்கு, இதெல்லாமே சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் என்றைக்கோ ஒரு நாள் குளித்தேன் அப்படின்னு இருக்க முடியாது. இதே மாதிரி தான். ஸோ பாவத்தை அறிக்கை பண்ணுறதுன்றது நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கு சமமாக இருக்கிறது. தேவனோடு இருக்கிறதான உறவை சீர் செய்வதற்கு அது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஸோ 2 காரியம் பார்த்துருக்கோம். முதலாவது ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபம் இல்லாமல் வேத வியாக்கியானம் இருக்கக்கூடாது. 2வதா சுத்தமுள்ள இருதயம். சுத்தமுள்ள இருதயம் இல்லாமல் வேத வியாக்கியானம் நம்ம செய்யக்கூடாது. அடுத்து 3வதாக
வசனங்களை ஒப்பிட்டு பார்த்தல், கம்பேரிங் ஸ்கிரிப்சர்ஸ். சரி, இப்போ இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எங்கே போய் கம்பேர் பண்ணுறது, என்கிட்ட இருக்கிறதுக்கு ஒரே ஒரு பைபிள் தான், இந்த ஒரு பைபிள் படிக்கிறதுக்கே எனக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது, நான் என்னத்தை வச்சு நான் படிக்கிறது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்களுடைய கையில் பைபிள் ஸ்டடி பண்ணும்போது, இப்போ ஏதாவது ஒரு புக் எடுக்கிறீங்க, உதாரணத்துக்கு யோவானுடைய சுவிசேஷம் எடுத்துப்போம். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களுடைய பைபிள் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் என்ன முக்கியமாக பேசப்படுது. உதாரணத்திற்கு இப்போ 1வது அதிகாரம் எடுத்துட்டோன்னா, அங்கே வார்த்தை மாம்சமாக, அதாவது குமாரன் வார்த்தையாக இருந்தார் அப்படின்ற ஒரு கருத்து அதில் இருக்குது. ஸோ அந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு அதனுடைய சாராம்சம் புரியும் இல்லைங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணணும், சினாப்சிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த சுருக்கத்தை நம்ம எழுத பழகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன அதிகாரத்தை, உதாரணத்துக்கு பிலிப்பியர் ஏதோ ஒன்று ரேண்டமாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அந்த பகுதியை சுருக்கமாக இப்போ ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க, இல்லை ஒரு பத்தி படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த 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 குறிப்பிட்ட அதிகாரத்தில் என்னென்ன இருக்குது. இப்போ மேபி அது ஒரே சென்டென்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5-6 சென்டென்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் அந்த 5 சென்டென்ஸை படித்தா அந்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சுருக்கம், நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நம்ம ஒரு சுருக்கம் மாதிரி எழுதணும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு மெத்தட். இது எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் படிச்சுட்டே இப்போ யோவான் சுவிசேஷத்தை நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக அதிகாரம் அந்த அதிகாரங்கள்லாம் படிக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப உதாரணத்துக்கு இப்போ எபிரேயர் நான் படிக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ நான் எபிரேயரில் படிக்கும் போது, அங்கே எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போது அந்த அந்த ரெஃபரன்ஸ் நமக்கு வரும்போது நமக்கு டக்குன்னு எது ஞாபகம் வரும் தெரியுமா? வார்த்தையை பற்றி வேறு எங்கெல்லாம் போடப்பட்டிருக்குது, யோவான் 1ல் போடப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நீங்கள் ஏற்கனவே எழுதுனதான அந்த சினாப்சிஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் கம்பேரிங் ஸ்கிரிப்சர்ஸ். இப்போ வார்த்தையை பற்றி யோவான் 1:1 இருக்குது, அதே மாதிரி வார்த்தையை பற்றி எபிரேயர் 4:12 இருக்குது. இந்த மாதிரி எல்லா வார்த்தைக்குமே, இன்ஃபேக்ட் நம்ம ஒரு வசனம் கூட இருக்குது, எந்த வார்த்தையுமே ஜோடி இல்லாமல், அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு வசனத்துக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் ஒன்று ஏசாயால எங்கேயோ நான் வாசன் ஞாபகம், சரி எனக்கு ரெஃபரன்ஸ் ஞாபகம் இல்லை. பட் நான் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த செஷன் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த வசனத்தினுடைய ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கர்த்தருடைய வார்த்தை ஒன்றுமே ஜோடு இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. நான் உங்களுக்கு அதை நான் சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் தான், பழைய ஏற்பாட்டில் தான் வரும். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் ஜோடு இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சரி. இப்போது நம்ம வருவோம், இப்போ நம்ம கவனத்துக்கு வருவோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கம்பேரிங் ஸ்கிரிப்சர்ஸ் வசனங்களை நம்ம எழுதி, நம்ம அதுக்கு தான் சொன்னேன், பைபிள் ஸ்டடின்றது ஒரு நோட் போட்டு எழுதுறது. சும்மா, ஏன்னா இதுக்கு டைம் எடுக்கும், ஒரு இடம் வேணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம உட்காந்து நம்ம கவனமாக நம்ம எழுத பழகணும். சரிங்களா? ஸோ இந்த விதத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வசனத்தோட வசனம் ஒப்பிட்டு படிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா, ஒத்துவாக்கிய வேதாகமம் அப்படின்ற ஒரு பைபிள் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லா கிறிஸ்டியன் புக் ஷாப்லேயும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது, ஈவன் அமேசானில் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கும், உங்களுக்கு வசதி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த பைபிளை நீங்கள் வாங்கிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமானது. கம்பேர் பண்ணி நம்ம படிக்க பழகுவது இது ரொம்ப இது பைபிள் ஸ்டடியினுடைய பேசிக்ஸ். பைபிளை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு அடிப்படை ஒப்பிட்டு படித்தல், ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம். ஸோ அப்போ வசனம் ஆல்ரெடி இருந்தால் தான், அந்த வசனத்தினுடைய சுருக்கம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நேரத்தில் நமக்கு நினைப்பூட்டுவார் இல்லைங்களா? அதனால தான் இந்த சினாப்சிஸ் மாதிரி சுருக்கமாக பைபிள் படிக்க ஒவ்வொரு அதிகாரத்தை பற்றி சுருக்கமாக எழுத பழகுங்கள்.
ஸோ அதனால தான் நமக்கு ஒரு டைரி வேணும், ஒரு நோட் வேணும் வச்சு ப்ராப்பராக அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு. அடுத்ததாக இந்த வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ணுறதுல ஒரு சில முக்கியமான ஒரு சில பாட்டு இருக்குது. இது வந்து அடுத்து பார்க்க போகிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும்னு வச்சுப்போமே. அதையும் நம்ம செய்யணும், இதுவுமே நம்ம செய்யணும். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதை நான் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியங்களுக்கு உதவி செய்வார். பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தை வியாக்கியானம் செய்ய தேங்க்யூம்மா. ஏசாயா 34:16. தேங்க்யூ கேத்ரின். ஏசாயா 34:16 பார்த்தீங்கன்னா, ஏசாயா 34:16. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எவ்வளோ அழகான ஒரு வசனம் பாருங்க. ஏசாயா 34:16. சரிங்களா? திரும்ப மார்க் பண்ணிக்கோங்க. ஏசாயா 34:16. ஓகேங்களா? ஸோ ஏசாயா 34:16 ரொம்ப தெளிவாக சொல்லுது, தேடி வாசியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடுறதுக்கு டைம் வேணும். நமக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, எங்கே போய் தேடி வாசிக்கிறது? ஸோ பைபிள் ரீடிங் வேறு, பைபிள் ஸ்டடிங் வேறு. ஸோ வேறு. ஸோ தேடி வாசிக்கிறது டைம் வேணும். ரெண்டாவதாக ஒன்றுமே குறையாது. ஸோ கம்பேர் பண்ணும்போது இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாதிராது. ஸோ ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது ஜோடு எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் ஒன்று இங்கேக்கும் அங்கேக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். எய்தர் புக்குக்குள்ளேயே இருக்கும், இல்லை வேறு புக்ஸுக்கு இருக்கும், இல்லை பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இருக்கும். அந்த மாதிரி. அடுத்ததாக அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அந்த வசனங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்வோம். அடுத்ததாக பார்க்கலாம், பரிசுத்த வேதாகமத்தை வியாக்கியானம் செய்ய பின்பற்ற வேண்டிய இலக்கிய நியதிகள், லிட்ரரி பிரின்சிபல்ஸ்னு சொல்கிறோம். இலக்கியம். மேபி இது வந்து என்னங்க இது பைபிள் காலேஜ் மாதிரி இருக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது பைபிள் காலேஜுக்குரியதுன்னு நம்ம தான் தீர்மானிச்சுக்கிட்டோம். ஆக்சுவலி இது வந்து கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆர்வமுள்ள எல்லாருக்கும் உரிய ஒரு காரியம். இது பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் உரிய ஒரு அடிப்படையான ஒரு தேவை. ஏன்னா வசனம் இன்னைக்கு மக்களுடைய இருதயத்தில் இல்லாததுனால தான் ஒன்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மகிட்ட பேச மாட்டேன்றாரு. யாரோ ஒருத்தங்க பேசுகிறத நம்ம டிபெண்ட் பண்ணியே இருக்கிறோம். யாரோ ஒருத்தங்க சரியாக பேசாத பட்சத்தில் நம்ம கேட்கறது தவறான துருபதேசங்களாக மாறிவிடுகிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நிறையா ஃபால்ஸ் டாக்டர்ஸ் பின்னாடி மக்கள் அப்படியே போகிறாங்க, மந்தையாக அப்படியே அழிவில்லாமல் அழிஞ்சு போகிறத பார்க்குறோம். எவ்வளோ கண்ணு முன்னாடியே தெரியுது, அது ஒரு துருபதேசம். அவங்க பேசுகிறதுல கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையானதுன்னு நிறைய வெளிப்படையாகவே இருக்குது. ரீசெண்டாக கூட ஒரு சில சர்ச்சஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் சினிமா பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க. சினிமா பாட்டெலாம் பாடிட்டு, சினிமா பாட்டில் இந்த வார்த்தை அப்படி அர்த்தமுள்ளதாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு, அப்படி அதாவது கண்ணு முன்னாடி அவ்வளோ ஒரு என்ன சொல்ல, இதுக்கு வந்து யாரும் உங்களுக்கு ஆலோசனைலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவ்வளோ பிளண்ட் எரர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெளிப்படையான ஒரு தப்பு அது. இது மறைமுகமான விஷயம் கூட கிடையாது, வெளிப்படையாகவே அபட்டமாக தெரியுதுன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் உட்காந்து கைத்தட்டி அந்த சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சில் பாஸ்டர் பாடுறார், ஸ்லைடில் வந்து சினிமா பாட்டோட லிரிக்ஸை போட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இதை குடும்பி நம்ம எங்கே போய் சொல்ல? இது நம்ம ஊரில், நம்ம இருக்கக்கூடிய ஊரில் தான் நடக்குது இதெல்லாம். அப்போது இது எதனால் இது நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே இருக்கிற மக்களுக்கு முதல்ல பைபிள்னாலே என்னன்னு தெரியல, வசனம் ஒன்றும் கிடையாது. இயேசுன்னு ஒருத்தர் ஏதோ பேரை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இயேசுவை தெரிஞ்சவங்க எல்லாருமே சர்ச்சுக்கு போய் உட்காந்தா இதுதான் பிரச்சனை. வசனம் தெரியாததுனால மண்டையில் ஒரு வேத அறிவு இல்லை, தேவனை குறித்த அறிவு இல்லை, கர்த்தர் எவ்வளோ பரிசுத்தமானவர் அப்படின்றத குறித்து ஒரு ஜாக்கிரதை இல்லை.
கர்த்தருடைய வசனம் எப்படி நம்மக்கிட்ட பேசும், அவருடைய ஆவியானவர் எப்படி நம்மக்கிட்ட இடைப்படுவார், பேசக்கூடிய மனிதன் யார், பேசக்கூடிய மனிதனிடத்திலிருந்து வருகிற ஆவி என்ன அப்படின்னு பகுத்தறிய தெரியல, பேசக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கனிகள் என்ன அப்படின்னு நமக்கு பகுத்தறிய தெரியல. அப்போ இந்த மாதிரி இல்லாத பட்சத்தில், இது எதுவுமே தெரியாத பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கிற கூட்டம் தான் என்ன ஆகுதுன்னா துருபதேசத்தை வெளிப்படையாக பின்பற்றுகிற கூட்டமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம யாருடைய பிரசங்கத்தை கவனிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே அப்பா கூட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த ப்ரேயருக்கெலாம் போகும்போது, சர்ச்சஸ்லாம் போகும்போது எல்லாரும் உங்கள் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க அப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லாருடைய பிரசங்கத்தையும் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்? ஏன்னா நம்ம ஒருத்தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம கவனிக்காமல், அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய கனியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்காம, நம்ம அவங்களுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஒருத்தர் அந்த அளவுக்கு வசனத்தை பேசுகிறாருன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? கனியுள்ள, தேவனுக்கு பயந்து கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை உள்ளவராக இருக்கணும். அதை நம்ம எப்பயுமே கிராஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தங்க பிரசங்கத்தை நம்ம அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறோமா, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் மக்கள் யாருமே பார்க்குறதே கிடையாது. அவர் பேசுகிறது நல்லா இருக்குதுங்க, அவர் பேசினா புரியுதுங்க, அவர் நான் எதிர்பார்க்குற மாதிரி அவர் பேசுகிறாருங்க அப்படின்னு மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட மக்கள் தான் இந்த நாட்களிலே என்ன ஆகுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உபதேசத்துக்கு விழுந்து போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த பைபிள் ஸ்டடி பண்ணுறதுல, அதாவது இந்த மாதிரி நேரம் செலவழித்து வேத அறிவுகளை அறிந்து கொள்றதுல, கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணுறதுல நமக்கு நேரம் இல்லை, பொறுப்பு இல்லை. நம்ம எளிமையாக எல்லாமே நம்ம கையில் கிடச்சிடணும்னு நம்ம நினைக்கிறனால தான் இவ்வளவு சிக்கலும் பிரச்சனையும் இருக்குது. அப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க, தியானிக்க, படிக்க பழகணும். கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாக நம்ம கூட பேசுவார். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இலக்கிய நீதிகள் என்ன. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது, ரொம்ப காம்ப்ளிகேட் நான் பண்ண போகிறதில்ல. நான் என்னுடைய இந்த நோட்ஸும் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். சரி, கவனிங்க. முதலாவது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி, இதை வியாக்கியானம் பண்ணி புரிந்து கொள்றதுக்கு முன்னாடி, நம்ம லைட்டாக ஒரு வரலாற்று பின்னணியை எப்பயுமே நம்ம அறிந்து வைத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வரலாற்று பின்னணி. இப்போ இந்திய சுதந்திர தினம்னு வச்சுப்போம். ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்மளுடைய தேசத்தில் இந்திய சுதந்திர தினத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு எல்லாம் கொண்டாடுவாங்க. அப்போ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர தினத்தன்னைக்கு அங்கே இருக்கிறதான சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணுவார், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேச்சு ஒரு ஒரு பேச்சு ஒன்று இருக்கும், அவருடைய ஸ்பீச் ஒன்று இருக்கும். இப்போ அவருடைய ஸ்பீச் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? வரலாற்றை பேசுவோம். அவர் சொந்த கதை சோக கதை பேசிகிட்டு இருப்பார். நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நிறைய இடங்களில் ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க, அவங்க சொந்த கதை சோக கதைலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி. ஆனால் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி பொதுவாக என்ன பேசணும் அப்படின்னா, நம்முடைய தேசம் எவ்வளவு ஆங்கிலேயர்களுடைய பிடியில் இருந்துச்சு, அப்புறம் வந்து இவங்க வந்தாங்க, காந்தி வந்தார், நேரு வந்தார், சுபாஷ் சந்திரபோஸ் வந்தார், எல்லாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வரலாற்றினுடைய ஒரு சின்ன சம்பவம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க பேசுவோம். அப்போது இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கு அங்கே பேசுகிறவருக்கு என்ன தேவைங்க? வரலாற்று பூர்வமான ஒரு அறிவை அவர் பெற்றிருக்கணும். கரெக்டாக? அந்த வரலாறு பூர்வமான அறிவு இல்லாமல் அவர் அங்கே வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு பேச்சு கொடுக்க முடியாது, ஸ்பீச் இருக்காது. இப்போ இதே மாதிரி இதை விட ரொம்ப ரொம்ப கனமான ஒரு காரியம் கர்த்தருடைய வசனம். ஸோ அப்போ கர்த்தருடைய வசனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்ட காரியம். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி பைபிளை நெக்லெக்ட் பண்ணுறது, அதாவது ரட்சிக்கப்படாதவங்க நெக்லெக்ட் பண்ணுறது, அதாவது புறக்கணிக்கிறதுக்கான பிரதானமான ஒரு ரீசன் என்ன தெரியுங்களா? எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு என்னத்துக்கே இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ இஸ் இட் ஸ்டில் அப்ளிகபிள்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு புக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நியூஸ் பேப்பர் நீங்கள் எடுத்து படிப்பீங்களா? படிக்க மாட்டோம். அப்போ எதுக்கும் கொஞ்சம் இதை படிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமாக நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுடைய உலகத்தினுடைய பார்வை பைபிள் அக்னாலஜ் பண்ணுவாங்க. ஆனால் பைபிள் வந்து ஒரு பழங்காலத்து கதை புக்கு மாதிரி. அதுவும் எவ்வளோ பழசு, அதில் பழசு, உலகத்திலே பழசுனா அதுதான். அப்படிப்பட்ட பழைய புத்தகம்.
அதை உட்காந்து என்னத்துக்கையா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மெனக்கெட்டு. அதுவும் இப்போ நான் இந்த 2025 வாழ்கிற எனக்கு அந்த காலத்தில் எழுதின புத்தகம் எனக்கு என்ன ஒரு கருத்து சொல்ல போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலாகவும் வேடிக்கையாகவும் மக்கள் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு ஒரு வரலாற்று பின்னணி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு 66 புத்தகம் இருக்குது இல்லைங்களா, 66 புத்தகத்துக்கும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்குது. அந்த வரலாற்று பின்னணியில் என்னென்ன சம்பவங்கள் இருக்குது, அதில் யார் எழுதுனாங்க, அதுக்கு பின்னாடி என்ன சூழல், இதெல்லாமே நம்ம கொஞ்ச நாச்சும் ஆராய்ந்து படிக்க நம்ம பழகணும். சரிங்களா? இதை தான் வந்து நாங்கள் பைபிள் காலேஜில் நாங்கள் பேசுவோம். பைபிள் காலேஜில் டீச் பண்ணும்போது இதெல்லாம் இந்த வரலாற்று பின்னணியெல்லாம் பற்றி ரொம்ப ஆழமாக நாம் பேசுவது உண்டு. ஸோ இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நமக்கு இன்டர்நெட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. எதெல்லாம் போய் இன்டர்நெட்டில் யூடியூப்பில் உட்காந்து தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கலாம். ஒரு அருமையான சகோதரர் ஒருவர், அவர் என்னை போலவே ஐடி ஜாப்ல இருந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு ஒரு முழுநேர ஊழியக்காரராக ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேர் ஜெடித் நினைக்கிறேன். நான் அவருடைய யூடியூப் சேனல் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பைபிள் விஸ்டம் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் அவர் வச்சுருக்காரு. அவர் இதில் வந்து அவர் ஒன்லி டீச்சிங் மட்டும்தான் இருக்கும். வெறுமனே இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தினுடைய வரலாற்று பின்னணியில் அவர் பேசுவார். உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தை பற்றி ஒரு வரலாற்று பின்னணி வேணும்னா நீங்கள் தயவு செஞ்சு அவருடைய சேனலை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? யூடியூப் சேனலில் நீங்கள் அவரது கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப எளிமையான தமிழில் பிக்சர்ஸோடு ரொம்ப அழகாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவரும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர். நான் ரொம்ப வருஷமாக அவரது நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவருடைய சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். சரி, அப்போது வரலாற்று பின்னணிகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரிங்களா? அப்போ இந்த வரலாற்று பின்னணியில் நடக்கிற காரியம் என்ன, ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்கில் நடக்கிறது என்ன, அடுத்ததாக இது நமக்கு எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஃபோட்டோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், மோசே வந்து செங்கடலை 2ஆக பிளக்கிற மாதிரி ஒரு காரியம், ஒரு ஃபோட்டோ. ஸோ இப்போ வெறுமனே செங்கல் 2ஆக பிளந்தது அப்படின்னா அப்போ செங்கடல் எப்படி இருந்துச்சு, செங்கடல்னால் ஏன் செங்கடல்னு பேர், செவப்பாக இருந்துச்சு அந்த கடல். அதுக்கப்புறம் வெட்டாந்தரையில் நடந்தது போல் இருந்ததுன்னா அப்போது எப்படி, வெட்டாந்தரைனா எப்படி இருந்தது, தண்ணீர் வந்து இங்கும் அங்குமாய் பிரிந்து நின்றது, மதில் சுவர் மாதிரி நின்றது. அப்போ அங்கே இருந்ததான கால சீதோஷ்ண நிலை என்ன, அப்புறம் அங்கே இருக்கிறதான அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரொம்ப பெருசாக ஒன்றும் நம்ம பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல, ரிசர்ச்சில் நம்ம பண்ண போகிறது, சயின்டிஸ்ட் ஆக போகிறதில்ல நம்ம. ஆனால் ஒரு வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்றதுக்கு ஒரு சில வரலாற்று பின்னணிகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எழுதினதான ஆசிரியரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ எழுதினதான ஆசிரியர் யார் என்று நம்ம புரிந்துக்கிட்டோம்னா அவர் சொல்ல வர்றதான காரியங்களையும் நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ உதாரணத்திற்கு அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்துக்குவோம். அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏசப்பாவோட ரொம்ப நெருங்கி, அதுவும் அவரோடு கூட அவருடைய மார்பிலை சாய்ந்து எப்பொழுதுமே அவர் கூட இருந்ததான அந்த 3 முக்கியமான நபர்கள், யாக்கோபு, யோவான், பேதுரு, 3 பேரில் யோவான் வந்து ரொம்ப க்ளோஸ். 12 பேர் இருந்தாங்க, 12 பேரில் 3 பேர் ரொம்ப க்ளோஸு. அதில் யோவான் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸுன்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்ததான மனுஷன். அப்போது யோவானை பற்றி நம்ம லைட்டாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவரை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு அதற்கப்புறமாக நம்ம அவர் எழுதின நிருபங்களையும் அவர் எழுதினதான சுவிசேஷத்தையும் வாசிக்கும் போது ஆவியானவர் அது வந்து ஒரு டூல். புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு வந்து யோவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இன்டென்ஷன் கிடையாது. யோவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார், இன்னும் நல்ல ஒரு விவிட்னஸ், அதாவது நல்ல ஒரு விளக்கமான ஒரு புரிதலை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். புரியுதுங்களா? அதுக்கு தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஸோ அப்போது இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். இதில் பாருங்கள், நான் ஒரு விஷயத்தை ஒரு வரைபடம் ஒன்று போட்டிருக்கேன். சரிங்களா? இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தருடைய மூளையில் தலைப்பகுதியில் அவர் சொல்ல வர்றதான அந்த வார்த்தை கரெக்டாக ஒரு அமைப்பாக ரவுண்டாக இருக்குது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன், நீங்கள் புரிந்துக்கிறதுக்காக தான். அப்படியே ரவுண்டாக வரைபடம் அப்படியே இருக்குது, ஒரு ஃபார்மாக இருக்குது, ஒரு அமைப்போடு இருக்குது. ஆனால் அங்கேருந்து அவர் ஆப்போசிட்டில் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ இவர் அந்த வார்த்தையை சொல்லும் போது இவர் ஒழுங்காக புரியலன்னா அவர் மண்டைக்குள்ளே அது எப்படி போகுது பாருங்கள்.
அமைப்போட போதா? கச்சாமுச்சான்னு இருக்கு. இதுக்கு அங்கும் இங்குமா குழப்பி போய் இருக்குது. ஆனா, அவரு சொல்றவர் கரெக்ட்டா தான் சொல்றாரு. ஆனா, புரிந்து கொள்றவருடைய சிந்தை சரியா இல்ல, இல்ல ஆயத்தத்தோட இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால இப்ப இன்னைக்கு இவருடைய மூளைக்குள்ள அந்த அந்த வார்த்தை போகும்போது, அது என்ன ஆகுது? அங்க என்ன நோக்கத்துல எப்படி எந்த அமைப்புல இருந்ததோ, அந்த அமைப்போட இப்ப இங்க போகல. அப்ப என்ன ஆகுது? இவருக்கு தப்பா தான் புரிஞ்சுக்குவாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இன்டர்பிரட்டேஷன் வியாக்கியானத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, சொல்ல வந்தவருடைய கருத்து என்ன? சொல்ல வந்தவருடைய கருத்து என்ன? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? நான் ஒரு காரியத்த வந்து நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு தகவல ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். அ இப்போ இந்த விஷயத்த கவனிக்கணும். இப்ப நான் சொன்ன மாரி அவருடைய அவர்கிட்ட இருந்ததான காரியத்த அவர் என்ன பண்றாரு? அவரு கற்றுக் குடுக்குறாரு. புரிந்து கொள்றவரும் சரியான மனநிலையில இருந்தாருன்னா, அவர் ஒழுங்கா புரிஞ்சுப்பாரு. இல்லன்னா, அவர் சொல்றத குழப்பி புரிஞ்சுக்குவாரு. இப்போ இத தான் நம்ம அடுத்த ரூல்ஸ்ல பார்க்குறோம். பாருங்க. இதுதான் நான் ஆட் பண்ணேன். ஏஐஎம் என்கிறதான ஒரு வார்த்தை. இது ஆங்கிலத்தில தான் இருக்கு. இது தமிழ்ல வந்து நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். பட் இது ஆங்கிலத்தில தான் நம்ம எக்ஸ்ப்ளைன் எழுத முடியும். சரிங்களா? ஸோ ஏஐஎம் என்னன்னா, முதலாவது ஏ அப்படின்றதுக்கு ஆத்தர். ஆத்தர்னா யாரு? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்வோம். பவுல் வந்து இப்போ கொரிந்தியர் நிருபத்தை எழுதுறார். ம். இப்போ கொரிந்தியர் நிருபத்தை எழுதும்போது பவுல் தான் அதனுடைய ஆசிரியர். அவர் தான் ஆத்தர். இன்டெண்டட்னா என்ன நோக்கத்தோட, என்ன அர்த்தத்தோட அவர் சொல்றார். இன்டெண்டட் மீனிங். அப்போ 1 கொரிந்தியர் நிருபத்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன நோக்கத்தோட அவர் அதை எழுதினார். புரியுதுங்களா? இது நமக்கு புரிஞ்சிருக்கணும். அடுத்ததா இன்னொரு ஏஐஎம் இருக்கு. இந்த ஏஐஎம்னா என்னன்னா, ஆடியன்ஸ். அதாவது எழுதினவர் ஆத்தர் வந்து பவுலுங்க. ஆடியன்ஸ் யாரு? கொரிந்து சபைக்கு எழுதினார். அப்போ யாரு ஆடியன்ஸ்? கொரிந்து பட்டணத்துல இருக்கிறதான மக்கள். இவங்க தான் ஆடியன்ஸ். இப்போ இவங்க அத என்ன பண்றாங்க? இன்டக்டட்னா என்ன அர்த்தம்? உள்வாங்கிக் கொள்ளுதல். புரியுதுங்களா? இப்போ நானு ஒரு ஆத்தர்ன்னு வச்சுப்போம். நான் உங்ககிட்ட பைபிள் ஸ்டடி எப்படி படிக்கணும்ன்றது உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். இது நான் ஆத்தர். என்னுடைய காரியத்த நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்த நான் ஒரு அர்த்தத்தோட உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்ப நீங்க உங்க ஃபோன்லயோ, உங்க லேப்டாப்லயோ, உங்க டிவிலயோ எதுலயோ வச்சு பார்த்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க யாரு? ஆடியன்ஸ். நான் சொல்றத நீங்க என்ன பண்றீங்க? உள்வாங்கிக் கொள்றீங்க. அதுதான் உள்வாங்கிக் கொண்டு நான் சொல்றத புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் சொல்றத நீங்க பல விதத்துல புரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா? ஆனா நான் சொல்லணும்னு நெனச்ச விதத்த நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். நான் சொல்றத நீங்க வேற விதத்துல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அத புரிந்து கொள்ற உங்ககிட்ட தான் பிரச்சனை. புரியுதுங்களா? இப்ப இதே மாதிரி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு ஒரு நிருபத்த எழுதினாரு. ஸோ இந்த இந்த நிருபத்த இப்ப நம்ம படிக்கிறோம். இப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் இது எழுதப்பட்டது? கொரிந்துல இருக்கிற மக்களுக்கு எழுதப்பட்டது. இப்ப கொரிந்துல இருக்கிற மக்கள் படிச்சுட்டாங்க. படிச்சு அவங்கலாம் செத்து போயிட்டாங்க. இப்ப அவங்கலாம் யாரும் கிடையாது. இப்போ நம்ப 2வது ஆடியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யாரு? கொரிந்து பட்டணத்துல இருக்கிற மக்கள். இப்ப செகண்ட் ஆடியன்ஸ் யாரு? நீங்களும் நானும் இப்ப படிச்சுட்டு இருக்கவங்க. இப்போ அவங்களுடைய பாணியில, அதாவது ஃபர்ஸ்ட் பவுலுடைய கண்ணோட்டத்துல அத புரிஞ்சுக்கணும். அடுத்ததா அந்த காலத்துல கொரிந்து பட்டணத்துல என்ன பிரச்சனை இருந்தது? இப்போ உதாரணத்திற்கு நம்ம கொரிந்து 1 கொரிந்தியர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பத்தி பவுல் எச்சரிக்கிறார். என்னன்னா, ஏன்டா சர்ச்ல இருக்கிறீங்க, விபச்சார பாவம்னு ஒரு பாவம் சர்ச்சுக்குள்ள நடக்குதுடா அப்படின்ற மாரி ஒரு கோவத்தோட பேசுறார். அஞ்ஞானிகளுக்குள்ள கூட காணப்படாத ஒரு அசுத்தம் உங்களுக்குள்ள இருக்குது. இது வந்து எப்படிப்பா பொறுத்துக்கொள்ள முடியும்? நீங்க பரிசுத்தமான சபையாச்சே. எப்படி நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி, ரொம்ப கோபத்தோட, கடிந்து கொண்டு அவர் பேசுறத நம்ம பார்க்குறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ எழுதின ஆசிரியர் யாரு? பவுலு. யாருக்காக எழுதினாரு? கொரிந்துல இருக்கிற மக்களுக்காக. இப்ப முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ப அத படிக்கும்போது, அப்ப எந்த புரிதல்ல புரிஞ்சுக்கணும்? அங்க பிரச்சனை இருந்துச்சு. அது அவங்க பிரச்சனை. என் பிரச்சனை இல்லையே! அப்படின்னு நான் படிக்க முடியாது. இப்ப நான் எப்படி புரிந்துக்கிறோம்னா, இப்ப அதே மாதிரி
தேவன் அனுமதிக்காத இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் போகிற சபையில் என்ன இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதா, அந்த மாதிரி இருந்தால் பவுல் அதை எப்படி டீல் பண்ணாரு, பவுல் அந்த பிரச்சனைக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாரு, அந்த மாதிரி நான் எனக்காக என்ன ஆலோசனையை கர்த்தருடைய வசனத்திலிருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் புரிந்து கொள்வது. இதுதான் இண்டக்டட், ஏற்றுக்கொள்ளுகிற அர்த்தம். ஸோ பவுல் சொல்லுகிற அர்த்தம், அடுத்ததா பவுலுடைய நிருபத்தை வாசித்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற, உள்வாங்கிக் கொள்ளுகிற அர்த்தம். புரியுதுங்களா? இந்த 2 வார்த்தையுமே நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆத்தர்ஸ் இன்டெண்டட் மீனிங், ஆடியன்சஸ் அதாவது எழுதப்பட்ட, அதாவது அதை வாசிக்கிற மக்கள் புரிந்து கொள்ளுகிற அர்த்தம். இதை நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை நம்ம என்ன பண்ணலாம், தெளிவாக நம்ம புரிந்து அதை சரியான விதத்தில் வியாக்கியானம் பண்ணி நம்ம படிக்க முடியும். ஓகேவா? புரியுதுங்களா? தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? புரிஞ்சுதுண்ணா? தேங்க்யூ. எஸ், பிரைஸ் தி லார்ட். சரி, அடுத்ததா ஸோ முதலாவது பார்த்தோம் வரலாற்று பின்னணி. வரலாற்று பின்னணி ரொம்ப முக்கியம். அடுத்ததாக முடிச்சிடுறேன், அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான். கிராமட்டிக்கல் கான்டெக்ஸ்ட். ஐயோ, கிராமரா? ஸ்கூல்லையே நான் கிராமர் படித்தது இல்லையா? எனக்கு தமிழ் கிராமரும் பிடிக்காது, இங்கிலீஷ் கிராமரும் பிடிக்காது. யாருக்குமே கிராமரே பிடிக்காது. இந்த இங்கிலீஷ் டீச்சருக்கு மட்டும் எப்படி கிராமர் அவ்வளோ பிடிக்குதுன்னு தெரில, தமிழ் டீச்சருக்கு இலக்கணம் ஏன் அவ்வளோ பிடிக்குதுன்னு தெரில. அது அவங்களுடைய வேலை அப்படின்றனால அவங்க அதை விரும்பி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் யாருக்குமே நமக்குலாம் கிராமர் பிடிக்காது. கவலைப்படாது, நான் கிராமர்லாம் நான் டீச் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து நமக்கு வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுலேயும் இப்போ வந்து உதாரணத்திற்கு காலங்கள் சம்பந்தப்பட்டது, டென்சஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, கால சம்பந்தமான வார்த்தைகள். இப்போ சின்ன குழந்தை தமிழ் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் போது, நம்ம வீட்டில் இருக்க குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது, நாளைக்கு போனேன், நாளைக்கு கடைக்கு போனேன் அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம கரெக்ட் பண்ணணும், போனேன் கிடையாது, போவேன். ஏன்னா அது வருங்காலம்னு சொல்ல மாட்டோம், பட் வார்த்தையை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். போனேன்னு சொல்லக்கூடாதுப்பா, போவேன்னு சொல்லணும் அப்படின்னு கரெக்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஏன்? பேச்சில் நமக்கு காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்போத்திலிருந்து ஆரம்பிக்குது? ஒரு சின்ன குழந்தை பேச ஆரம்பித்ததுலேருந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இதுதான் பேசிக்கான கிராமரே. என்னதுங்க? டென்சஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? காலங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ஸோ இந்த காலத்தினுடைய அடிப்படையை பொறுத்து தான் எல்லாமே நம்மளுடைய பேச்சே இருக்குது இல்லையா? ஸோ இப்படி சொன்னார், இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றத, இப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஏற்கனவே நடந்ததை இப்படி சொல்வார் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், சொன்னார் அப்படின்னு. அப்போ அங்கே நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் இதுதாங்க. இந்த அடிப்படையான ஒரு கிராமரை நம்ம கொஞ்சம் புரிதலில் நம்ம பிப்ளிக்கலாகவும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்போ வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு சில வார்த்தைகளை கரெக்டான வார்த்தை, அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இவங்க எழுதினாலும் ஒரு சில வார்த்தைகள் டிவைன்லி இன்ஸ்பயர்ட், தெய்வீக உந்துதலினாலே, உந்துதல்ன்றதை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, தெய்வீக உந்துதலினாலே ஒரு சில வார்த்தைகளை அந்த ஆசிரியர்கள் எழுதினாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக அந்த வார்த்தை, அந்த முதல்ல எழுதப்பட்ட அந்த மக்கள், அந்த ஆடியன்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா போன ஸ்லைடில், இந்த ஆடியன்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, இவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் இப்போ நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம். ஸோ ஏன்னா பல வருடங்கள் கழிச்சு இப்போ நம்ம அதை வாசிக்கிறோம், ஆனாலும் அதனுடைய கருத்து மாறல, அதனுடைய இன்டெகிரிட்டி, அதனுடைய நேர்மை, அந்த வார்த்தையினுடைய நேர்மை மாறவே இல்லை. இப்போ உதாரணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது, விழித்திருங்கள், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லைங்களா. இப்போது பேதுருவனுடைய நிருபத்தில் வாசிக்கிறோம். இப்போது அது வந்து ஏங்க, அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேதுரு எழுதுனதுங்க. பிசாசு இருக்கிறானா இல்லையான்னு கூட இப்போ நமக்கு தெரியல, அப்புறம் எதுக்கு அவன் வகை தேடி சுற்றி தெரியணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா பைபிளை மூடி வச்சுட்டு போக வேண்டியதான் நான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அன்னைக்கு பேதுரு அந்த நிருபத்தில் அந்த வசனத்தை எழுதும் போது பிசாசானவன் எப்படி அன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருந்தானோ அதை விட இன்னும் அதிகமாக உக்கரமாக இப்போ கிரியை செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அங்கே அவங்க எழுதின ஒவ்வொரு வார்த்தை முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும். அதனால தான் பைபிள் ஸ்டடி பண்ணும்போது நிறுத்தி நிதானமாக நிறையா படிக்கணுன்றது இல்லை,
ஒரு 5 வசனம் படிச்சாலும் அதனுடைய வார்த்தை அது என்ன காலத்தை குறிக்குது, அது வருங்காலமா, நிகழ்காலமா, இல்ல நிகழ்காலத்துல அவர் பேசியிருந்தாருன்னா, அப்ப சர்ச்சில இருந்த பிரச்சனை என்ன? அடுத்து இப்போ நான் அந்த வசனத்த நான் எப்படி புரிந்து கொள்ள போறேன்? என் வாழ்க்கையில இதுக்கு ஏதாவது சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அதற்கான தீர்வை என்னால இங்க ஏதாவது பார்க்க முடிகிறதான்னு சொல்லி பல கேள்விகள நம்ம கேட்டு பார்க்கணும். அது ஒரு டீட்டெயிலா பைபிள் ஸ்டடி எப்படி பண்றதுன்றத நம்ம மேபி ஃபியூச்சர்ல நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஆனா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதுவரைக்கும் வெறும் இன்ட்ரோடக்ஷன் தான் குடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னும் பைபிள் ஸ்டடிக்குள்ளேயே நம்ம போல. அத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து நம்ம போயிரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் செஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் ஒண்ணு. அத டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போலாம். அப்போ அந்த எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள். பாருங்க அப்போ நம்ம எழுதப்பட்டிருக்கிற மொழி. இப்போ நம்ம தமிழ் மொழிய ஒழுங்கா வாசிக்கிறது கிடையாது. தப்பா வாசிக்கிறோம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் வாசிக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். திக்கி திணறி வாசித்துட்டு இருப்பாங்க. அப்படியே பயங்கரமா கஷ்டப்பட்டு வாசிப்பாங்க தமிழ. இத்தனைக்கும் தமிழ் மீடியமா இருப்பாங்க. தமிழ் புக்கு படிச்சிருப்பாங்க. அ நியூஸ் பேப்பர்லாம் டெய்லிக்கும் படிக்கிற பழக்கமா இருந்தாலும், பைபிள் படிக்க கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, அதில இருக்கிற வார்த்தைகள் அந்த மாரி இருக்குது. இல்லைங்களா? ஸோ, அப்போ எழுதப்பட்ட மூல பாஷைய பற்றி பைபிள் காலேஜ்லாம் அது ரொம்ப ரொம்ப ஆழமா ரொம்ப டீச் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். என்ன மொழியில அது எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றதுல நமக்கு ஒரு அறிவு, பேசிக்கான புரிதல் இருக்கணும். அடுத்ததா லிட்ரலா ஒரு மீனிங். அதாவது லிட்ரல்னா வெளிப்படையான அர்த்தம் என்ன? ஸோ, இப்போ 2 காரியம் பார்த்துருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் வரலாற்று பின்னணி. அடுத்து 2வதா பார்த்தோம் இலக்கிய பின்னணி. அடுத்து 3வதா வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையான அர்த்தம். வெளிப்படையான அர்த்தம் அப்படின்னா, வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்றாருன்னா, அது வெளிப்படையா தான் புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்திற்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா? பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு அவன் வந்து விழுங்க பார்க்கிறான். சிங்கம் போல அப்படின்னு சொல்லப்பட்டதுனால, அவன் வந்து சிங்கம் மாதிரின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அவன் சிங்கம் கிடையாது. சரிங்களா? ஆனா அவன் விழுங்குறது வந்து உண்மை. சரிங்களா? பிசாசுடைய ரூபம் என்னன்னு நமக்கு தெரியாது. சிங்கம் போல. அப்போ சிங்கத்தை கம்பேர் பண்றாரு. ஆனா எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு? எவனை விழுங்கலாமோவென்று. அப்ப விழுங்குதல் அப்படின்றது அது வெளிப்படையான ஒரு அர்த்தம். இந்த மாதிரி வசனத்துல வெளிப்படையான அர்த்தத்தையும் நம்ம கவனிக்கணும். இப்போ தாவீது சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவரு ஆடும் கிடையாது. கர்த்தர் வந்து குச்சை வச்சுக்கிட்டு ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதும் கிடையாது. அது வந்து ஒரு உருவகப்படுத்துறாரு. ஆனா இங்க எதை லிட்ரல் சென்ஸ்ல எடுத்துக்கணும்? தாழ்ச்சி அடைவது இல்லை. தாவீது என்ன சொல்றாரு? நான் ஆடு, அவரு மெய்ப்பன் அப்படின்ற ஒரு புரிதல் அவ்வளவுதான். வெளிப்படையா இவரு ஆடோ, அவரு மெய்ப்பனோ கிடையாது. மெய்ப்பனை போல, இவரு ஆட்டை போல இருக்கிறாராம். எதுக்காக? எதனால அதை சொல்றாரு? ஃபைனலா இருக்கிற அந்த வார்த்தை என்னது? நான் குறைவுபட போவதில்லை. எனக்கு குறைவு என்பது இருக்க போவதில்லை. ஸோ இந்த குறைவுன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவர் அந்த ஒரு உருவகத்தை பயன்படுத்துறார். புரியுதுங்களா? இதுதான் அதுக்காக தான் வசனத்தை இப்போ இந்த வசனத்தை நீங்க எத்தனை தாட்டி படிச்சிருப்பீங்க. ஆனா இதை நம்ம லிட்ரல் மீனிங்கை நம்ம படிச்சிருப்போமா? இதில் இந்த வார்த்தையை ரவுண்ட் பண்ணி லிட்ரலா எனக்கு குறைவுன்னு ஒன்று இருக்குது, அதனால அவரை நான் மெய்ப்பராக பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம என்னைக்காவது புரிஞ்சிருக்கிறோமா? புரிஞ்சிருக்கவே மாட்டோம். ஏன்னா அவசர அவசரமாக படிச்சுட்டு போயிருப்போம். அப்போ பைபிள் ஸ்டடி பண்ணும்போது ஒரு 4 வசனம் படித்தாலும் அதில் வெளிப்படையாக சொல்லப்படுகிற அர்த்தங்களை நம்ம கோடிட்டு இல்லை நோட்டில் எழுதியோ அதை வந்து நம்ம கவனமாக நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? இது வந்து வெளிப்படையான அர்த்தம். அடுத்ததா ஃபிகரேட்டிவ்னா அவங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ அதே வசனம் தான். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அழுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ஆடு மேய்க்கிறவங்களாம் குச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி குச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற கர்த்தர் கிடையாது. அது வந்து நம்ம புரிந்து கொள்ளணுன்றதுக்காக நம்மள ஆட மாதிரியும் அவரை ஒரு மெய்ப்பனாகவும் ஒரு உருவகப்படுத்தப்படுதல். அதே மாதிரி இப்போ இந்த பேதுரு நம்ம வாசிச்ச வசனம், சிங்கம் போல, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோவென்று. அப்போ லிட்ரலா பிசாசு வந்து சிங்கம் கிடையாது. இல்லை சிங்கத்தை பார்த்து பிசாசுன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இப்போ நம்ம இது இருக்கு இல்லைங்களா, பாம்பு பார்த்தோன்னா பிசாசு அப்படின்வாங்க. அஃப்கோர்ஸ் அது சபிக்கப்பட்ட ஒரு மிருகம் வேறு. ஏன்னா அது நம்ம லிட்ரலாக பிசாசு கிடையாது. அது பிசாசை நமக்கு நினைப்பூட்டுற ஒரு காரியம். மேபி அது கனவுல வரும்போது கண்டிப்பாக அதை நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? அதுக்காக அது பிசாசு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அது வந்து நம்ம ஏன் பிசாசுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அது பிசாசு கிடையாது. அது தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு மிருகம். இன்னொன்று,
ஃபஸ்ட்டு பிசாசானவன் எடுத்த உருவம் சர்ப்பத்தினுடைய ஒரு உருவம். சரிங்களா? ஸோ அதனால் நிறைய இடத்துல பிசாசுக்கு வந்து சர்ப்பம்னு சொல்லப்படுது. ஸோ லிட்ரலாக பாம்புனாலே பாம்பியை டைரெக்டாக பிசாசுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து உருவகப்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? அதுக்காக பாம்பை வந்து நிறைய பேர் வந்து ஏங்க அது ஒன்றும் இல்லைங்க, அது பிசாஸ்லாம் கிடையாதுங்க அப்படின்னும் நம்ம இக்னோரும் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்பிரிச்சுவல் சென்ஸில் பேசும்போது பாம்பை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஒரு சில வீடுகள்லாம் பார்க்கும்போது நிறைய இப்போ இந்த டெலிவரன்ஸ் பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். நம்ம சேனலில் நம்ம சர்ச்சில் பேசுகிறோம். அதில் சர்ப்பத்தின் ஆவியின் தாக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ நிறைய ட்ரீம்ஸு, வீடுகளுக்குள்ளேயே ஃபிசிக்கலாகவே பாம்பு வர்றது, இந்த மாதிரி நிறையாலாம் இருக்குது. ஸோ அதை நம்ம இக்னோரும் பண்ணக்கூடாது. அதுக்காக லிட்ரலாக அது பிசாசு அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. பிசாசு அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த சர்ப்பத்தை அந்த பாம்பை வந்து அவன் பயன்படுத்தி கொள்ளுகிறான். அது அவனுடைய ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்குது. சரிங்களா? இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பைபிளில் பலவிதமான மறைமுகமான அர்த்தங்கள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் வெளிப்படையான அர்த்தங்கள், அடுத்ததாக மறைமுகமான அர்த்தங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வசனத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதையும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போது இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த வியாக்கியானம் செய்கிறதுல நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று 2 பேர் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஒன்று எழுதின ஆசிரியரும் இருக்கிறாரு, அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவரும் அவங்களோட இணைந்து அதை பேசியிருக்கிறார். அதனால நம்ம ஹியூமன் எஃபோர்ட்டும் நமக்கு இருக்கணும், பரிசுத்த ஆவியனுடைய துணையும் நமக்கு இருக்கணும். ஏன்னா எழுதினவங்க அப்படி தான் எழுதினாங்க. அவங்களுடைய சொந்த அறிவில் அவங்க எழுதலை, முழுக்க சொந்த அறிவில் எழுதலை, முழுக்க ஆவியானவரால் டேக் ஓவர் பண்ணப்பட்டும் எழுதலை. ரெண்டுமே சரிசமமாக இருந்துச்சு. அதே போல் படிக்கும் போதும் ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும். ஒரு பக்கம் ஆவியானுடைய வழிநடத்துதலும் அந்த பரிசுத்தமும் ஜெப வாழ்க்கையும் இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம புரிந்து கொண்டு அறிவை, அதாவது வேத அறிவை புரிந்து கொள்ளும்படி நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகளும் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப கவனமானது. இது வந்து அதனால தான் நிறைய பேர் பைபிள் ஸ்டடிலாம் வந்து யாராவது பைபிள் ஸ்டடி பண்ணால் உட்காந்து கவனிப்பாங்க. எனக்கெல்லாம் பைபிள் ஸ்டடி பண்ணலாம் பிடிக்காதுங்க அப்படின்னா நம்ம அப்படியே வளராமல் குழந்தைகளை போலவே இருக்க வேண்டியதான். சரிங்களா? நம்ம தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை அப்போ யாரோ ஒருத்தர் சொல்ல தான் நான் கேட்பேனே ஒழிய, நான் நேரடியாக தேவ சித்தம் என்னன்னு என்னால் அறிந்து கொள்ளவே முடியாது. காரணம், நான் வேதத்தை நான் படிக்கலை, வாசிக்கிறேன், ஆனால் நான் படிக்கலை, படிக்க வேண்டிய விதத்தில் நான் ஒழுங்காக நான் படிக்கலை. ஸோ அப்போது மேற்கொண்டு நமக்கு குழப்பங்களும் நமக்கு கேள்விகளும் ஏற்படுகிறது. அதனால் தேவ சித்தத்தை அறிய முடியல, பல பிரச்சனைகளையும் சிக்கலில் போய் மாட்டிக்கிறோம், கேள்விகளோடு இருக்கிறோம். ஆனால் நம்ம இப்படி இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம் அல்ல. சரிங்களா? ஸோ இதோடு நம்ம நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த செஷனில் நம்ம முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹோம்ஒர்க் மார்க் பண்ணிக்கோங்க. இதை நான் உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் அனுப்புகிறேன். இன்னைக்கு நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் எனக்கு வாய்ஸ் நோட் பண்ணுங்கள். நிறைய நேரம் நான் ஃபோன் எடுக்கிறதில்ல, ஏன்னா நிறைய நேரம் நான் வெளியில் இருப்பேன், இல்லை ஏதாவது ஒர்க் இருந்தால் நான் எடுக்க மாட்டேன். அதனால் தயவு செய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லை டெக்ஸ்ட்டாவோ வாய்ஸ் நோட்டாவோ அனுப்புங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். டைம் இருந்தால் நான் கண்டிப்பாக எடுத்து பேசுவேன். பட் டைம் இல்லாததுனால நான் கொஞ்சம் வேறு காரியங்கள், ஊழியத்தின் காரியங்களில் நான் இருக்கிறனால என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க, புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம், ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல இரவு வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையை நாங்கள் வியாக்கியானம் செய்து படிக்க வேண்டிய விதங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாவே, நாங்கள் நிறைய நேரம் சோம்பலோடு நாங்கள் இந்த முயற்சி எடுக்காமல் வேற யாரோ கற்றுக் கொடுக்கறது, இல்லை வேற யாரோ படித்ததை வைத்து தான் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் நேரடியாக உங்கள் வசனத்தை படித்து அதில் நீங்கள் எங்களுக்கு நேரடியாக கற்றுத் தருகிறதான அந்த பாக்கியம், அது எவ்வளவு இன்பமானது. அதை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கணும் ஏசப்பா. எங்கள் சபையில் இருக்கிறவங்க, எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் பயணிக்கிறவங்க, இந்த சத்தியத்தை கேட்குறவங்க ஒவ்வொருத்தரும் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை வசனத்திலிருந்து ஆவியானவர் பேசுகிற அந்த நேரடி வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை தாங்க, அந்த பொறுமையை தாங்க.
அந்த பொறுப்பை தாங்க. ஒரு நாளும் இந்த உலக மனிதர்களைப் போல அவசரத்திலையும் சோம்பேறித்தனத்திலையும் கவனம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் நாங்கள் உங்கள் வார்த்தையை அல்லல் தட்டிடாமல் நாங்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோட ஜாக்கிரதையோட ரொம்ப கமிட்டடாக உங்கள் வார்த்தையை நாங்கள் வாசிக்க தியானிக்க கீழ்ப்படிய தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மாத்திரம் உயர்ந்தரும். தொடர்ந்து வருகிற வாரத்தில் எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்ற இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ள படிக்க உடைய சித்தத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமை நம்ம மீட் பண்ணுவோம். குட் நைட்.